ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் பிரியமான பக்தர்களே, உங்களுடைய மனம்தான் நான் உறைந்திருக்கும் ஆலயம். உங்களோட மனசில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். அப்படி நான் அமர்ந்திருக்கும் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்கிறீர்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த மனத்தை ஏன் எப்போதும் ரணமாக்கிக் கொள்கிறீர்கள்? நீங்கள் இப்படி வருத்தப்படுறது உங்களுடைய குருவாகிய என்னை எந்த அளவுக்கு காயப்படுத்துதுன்னு தெரியுமா? என் குழந்தைகளுடைய வலி என்னுடையது. என்னை நம்பும் பக்தர்களை நான் நன்றாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம். ஏன்னா என்னை நம்பி என்னுடைய பாதத்தை சரணடைந்த உங்களை போன்ற பக்தர்களை நான் எப்படி கைவிடுவேன்? எப்பவும் சதா சர்வகாலமும் நீங்கள் என்னை நினைக்கிற மாதிரி தான் நானும் ஒவ்வொரு பக்தர்களையும் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுடைய கர்மவினை பயனை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கழித்துக்கிட்டே வரேன். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் பக்தர்கள் என் மேலே நம்பிக்கையை விட மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் என்னை நம்புறதை விட நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை ஒரு சில சங்கடமான விஷயங்கள் அசைச்சு பார்க்க தான் செய்யுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கவலைப்படாதீங்க. மனதார சாயேன்னு என்னை நினைங்க. அந்த மாதிரி நேரத்தில் கடவுளை நம்புறதுக்கும் கடவுளை நினைக்கிறதுக்கும் குருவான என்ன நினைக்கிறதுக்கும் கர்மாவானதும் மாயையானதும் வழி விடாமல் தடுக்கத்தான் செய்யும். அதை தாண்டி நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை, நீங்கள் அதில் முயன்று சாதனை படைக்க முடியும். ஏன்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற திடமான நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய மன வலிமையை தரும். ஏன்னா நான் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறேன். எந்த ஒரு காலகட்டத்திலையும் என் பக்தர்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். உங்களுடைய நம்பிக்கை என் மீது 100% இருந்தால் என்னுடைய நம்பிக்கை உங்கள் மீது 1000% இருக்கும். ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெற்றுக்கொள்ளும் மனிதர்களைப் போல நானும் எப்போதும் என் பக்தர்களிடம் இருந்து அன்பை 1 மடங்கு வாங்கி கோடி மடங்காக திருப்பி கொடுக்க காத்திருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் நான் கொடுக்கறது உங்களுக்கு தாமதமாக வந்து சேருது. அதனால தான் உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை குறைய தொடங்குது. எப்போவுமே காலதாமதத்தை எண்ணி வருந்தாதே. இன்னைக்கு நீ படக்கூடிய கஷ்டங்கள் நாளைக்கு நீ சுகமாக இருக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய முதலீடுன்னு வச்சுக்கோயேன். ஏன்னா ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் ஏதாவது ஒன்று பெற முடியும். கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷத்தை வாங்கிறதுக்கு தயாராக இரு என் குழந்தையே. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்போதும் என் பக்தர்களை சூழ்ந்திருந்து காக்கும். இன்னைக்கு வேணா நீ கஷ்டப்படலாம். இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை. எப்பவும் சதா சர்வகாலமும் என்னையே நம்பி இருக்கக்கூடிய உங்களை நான் எப்படி கைவிடுவேன்? ஒருபோதும் கைவிட மாட்டேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த நொடி இந்த பதிவை நீ பார்த்துட்ருக்கிறனா நீ என்னுடைய பிரியமான பக்தன். என் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டுள்ள பக்தன். அதனால் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த நொடி தொடங்கி உன்னுடைய சங்கடங்கள் படிப்படியாக குறைவதை உன்னால் உணர முடியும். உனக்கான நல்ல காலகட்டத்தை நெருங்கிவிட்டாய் குழந்தையே. ஆக்க பொறுக்கினவன் ஆற பொறுக்கலன்னு சொல்லுவாங்க. நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அனுபவித்த எல்லா சங்கடங்களும் ஒரு நொடியில் தீரக்கூடிய காலகட்டத்தை நெருங்கிட்ட. அதனால் இனி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தும் உன் சாய் என் அருளால் சந்தோஷமாக மாற இருக்கிறது. கவலையை என் காலடியில் வைத்துவிட்டு இனி வரப்போகும் வசந்த காலத்தை இப்போது இந்த நொடி தொடங்கி நீ உணர ஆரம்பித்தால் போதும். உன் வாழ்க்கை வளமான பாதையை நோக்கி பயணப்படும். உன் சாய் அருளாசீர்வாதத்தோடு பலவிதமான செல்வங்களையும் நீ பெறப்போகிறாய். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துக்குமான நல்ல பலனை நீ பெறத் தொடங்குகிறாய். இனி உன் வாழ்க்கையில் எந்த சங்கடமும் இல்லாமல் உன்னை
நிம்மதியாக சௌக்கியமாக ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டியது உன் சாய். என் பொறுப்பு. கவலையற்று இரு என் குழந்தையே. இனி எல்லாம் சுகமாக பலமாக நலமாக மாறும் உன் சாய் அருளோடு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் உரைகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்கலாமே. நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். அடுத்தடுத்து பாபாவினுடைய நிறைய அற்புதங்களையும் பாபாவின் அருள் மொழிகளையும் கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். கொடுப்பதற்கு நான் எப்போதும் உற்சாகமாக இருக்கிறேன். ஓம் சாய்ராம்னு கமெண்ட்ல ஒரு பதிவிடுங்க. உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் பாபாவின் அருளோடு நிச்சயமாக நிறைவேறும். என்னுடைய பிரார்த்தனையும் பக்தர்களாகிய உங்களுக்கு சாய் அப்பாவிடம் எப்போதும் இருக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.